Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நாம 3 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடியது டே 4 ஓட கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ரிவிஷன் கிளாसेस எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்ங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த ரயில்வே எக்ஸாம் தான் மேம் லாஸ்ட் சான்ஸ், இந்த SSC CGL தான் லாஸ்ட் சான்ஸ், MTS தான் லாஸ்ட் சான்ஸ், எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் என்னால் அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகே, அதே மாதிரி NTPCக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங் கரண்ட் அஃபேர், டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், SSC MTSக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிளாसेस பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A question is given followed by two statements labeled 1 and 2. Identify which of the following statement is sufficient to answer the question. Okay, ஒரு question கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா how many workers are there in a factory? Okay, ஒரு ஃபேக்டரியில எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்கங்கிறது தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாருங்க, தொழிற்சாலையில் எத்தனை தொழிலாளர்கள் உள்ளனர் அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அதை தான் நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா, இல்ல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுமா, இல்ல ரெண்டையும் மெர்ஜ் பண்ண ஆன்சர் பண்ண முடியுமா, என்னதான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாலுமே ஆன்சர் பண்ண முடியாதா, இத தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. there are more than 30 but less than 37 workers in the factory. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால ஆன்சர் பண்ண முடியுமா, முடியாது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, more than 30க்கு மேல இருக்காங்களா, ஆனா less than 37 னு சொல்லியிருக்காங்க. more than 30 less than 37 சொல்லிருக்காங்க. அப்போ more than 30 னா எத்தனை பேர் வருவாங்க, 31 இருக்கலாம், 32 இருக்கலாம், 33 பேர் இருக்கலாம், 34, 35, 36 less than 37 சொல்லிருக்காங்க. அப்போ 31ல இருந்து 36 வரைக்கும் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால அந்த ஃபேக்டரியில எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கங்கறத அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால சொல்ல முடியுதான்னு பார்க்க போறேன். there are more than 34 விட அதிகமா இருக்காங்க. அப்ப 34 விட அதிகமான என்ன வருவாங்க, 35ல இருந்து ஆரம்பிக்கணும். பட் less than 41. ஓகே, more than 34 less than 41 னு சொல்லிருக்காங்க. அப்ப எதுல இருந்து வருவாங்க, more than 34 னா 35, 36, 37, 38, 39, 40 வரை போடணும். ஓகேவா? the number of workers in the factory can be divided into two groups in such a manner each group contains an equal number of workers. ஓகே, சோ இப்போ இந்த ஒர்க்கர்ஸை வந்து ரெண்டு குரூப்பா நாம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ரெண்டு குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணோம். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபேக்டரியில இருக்க ஒர்க்கர்ஸை ரெண்டு குரூப்பா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம், ரெண்டுலயுமே ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னா இந்த லைனை படிக்கும் போதே நமக்கு என்ன புரியுது, அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஆட் நம்பர் கிடையாது, ஈவன் நம்பரா தான் இருப்பாங்க. ஏன்னா ஈவன் நம்பரை தான் நம்மளால ஈக்குவலா பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3ங்கிறது ஒரு ஆட் நம்பர், இதை வந்து உங்களால ஈக்குவலா பிரிக்க முடியுமா, முடியாது. அதே இது 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், இதை ஈக்குவலா பிரிக்க முடியுமா, முடியும். 4 அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனில உள்ள ஒர்க்கர்ஸை வந்து உங்களால ஈக்குவலா பிரிக்க முடியும். இது ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க.
ஓகே, அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஏன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஈவன் நம்பர்னு பார்த்தா 36 வருது, 38 வருது, 40 வருது, 3 இது வருது. ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் நான் மெர்ஜ் பண்ணி பார்க்க போறேன். என்னால் 1 மட்டும் தனியாக வச்சு ஆன்சர் பண்ண முடியல, 2 மட்டும் தனியாக வச்சு பார்க்கும்போது ஆன்சர் பண்ண முடியல. ஸோ 2ஐயும் மெர்ஜ் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்னது 31ல இருந்து 36 வரை வரும்னு சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல 35ல இருந்து 40 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணும்போது என்னென்ன நம்பர்லாம் உங்களுக்கு வரும்? 35, 36 வரும், அப்படிதானே? ஏன்னா இதை மெர்ஜ் பண்ணும்போது 31, 32, 33, 34 வரும்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அது இல்ல. ஸோ மெர்ஜ் பண்ணும்போது இதை நம்ம எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். இதுல என்ன நம்பர் வரும்? 35, 36. ரெண்டுலையும் காமனா இருக்கிறத பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லயும் காமனா என்ன நம்பர் இருக்கு? 35ம் 36ம் இருக்கு. 35ம் 36ம் தான் இருக்கு. அது ரெண்டை மட்டும் எடுங்க. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னு அந்த கம்பெனில 35 வேலையாட்கள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 36 வேலையாட்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தோணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வேலையாட்கள் வந்து ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல ஈவன் நம்பர் என்னது? 36 தானே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்னது உங்களுக்கு? 36. ஸோ நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு 35ம் 36ம் வருது. இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஈக்குவல் நம்பர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ஈக்குவல் நம்பர் கிடைக்கும்னா அது என்ன நம்பராக இருக்கும்? ஈவன் நம்பராக இருக்கும். அப்போ இந்த 35, 36ல் எது ஈவன் நம்பர்? 36 தான் ஈவன் நம்பர். அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 36 பேர் இருக்காங்க. அந்த 36ங்கிறத நீங்கள் எப்படி சொன்னீங்க? ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் நான் மெர்ஜ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ரெண்டுமே எனக்கு தேவை. நான் ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு எத்தனை தேவை? ரெண்டுமே தேவை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதிலாம் காட்டியிருக்கேன். இங்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில் எத்தனை தொழிலாளர்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையில 30க்கும் மேல இருக்காங்க, 37க்கு கம்மியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30க்கு மேலனா 31ல இருந்து ஆரம்பிக்கணும். 31ல இருந்து நம்ம எது வரை போட்டுடலாம்? 37 வரை போட்டுடலாம். நம்பர் வந்து 31ல இருந்து 37 வரை போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொழிற்சாலையில 34க்கும் மேல இருக்காங்க, 34க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க, ஆனா 41க்கு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல எப்படி எழுதலாம்? 35, 36, 37, 40 வரை எழுதிடலாமா? 34 விட அதிகம்னா 35ல இருந்து எழுத ஆரம்பிக்கணும். 41 விட கம்மினா 40ஓட முடிச்சிடணும். ஓகே, அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால ஆன்சர் பண்ண முடியுதா? முடியல. அது போகையும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க? தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2 குழுக்களாக பிரிக்கலாமா? ஒவ்வொரு குழுவுலையும் பாத்தீங்கன்னா சம எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் உள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 குழுவா ஸ்பிளிட் பண்ணும்போது ரெண்டுலையுமே சம எண்ணிக்கையில தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பாங்க? ஈவன் நம்பரா தான் இருப்பாங்க. ஏன்னா ஈவன் நம்பரா தான் நம்மளால சரிசமமா பிரிக்க முடியும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சது? இங்க 31ல இருந்து 37ன்னு கிடைச்சதா? அப்போ இங்க 35, 36 இருக்கும். ஓகே, 32, 33 இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணும்போது இது ரெண்டுலையும் காமனா வரக்கூடிய நம்பர் என்ன வரும்? 35, 36 இதுலயும் இருக்கும், இதுலயும் 35, 36 இருக்கும். ஓகே, அப்ப அந்த 35, 36 மட்டும் தான் வரும். ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈவன் நம்பர்ங்கும் போது அந்த ஃபேக்டரியில மொத்தம் 36 எம்ப்ளாயிஸ் வருவாங்க. அப்ப அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணா மட்டும்தான் என்னால ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின். The average age of 2 children in a family is 12 years. ஓகே, ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில 2 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. அந்த 2 சில்ட்ரனோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. The average age of father, mother and 2 children is 30 years. If the father is 4 years elder than the mother, then find the age of the father னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகளின் சராசரி வயது 12 ஆண்டுகள். அப்ப 2 குழந்தைகளோட சராசரி 12 அப்படின்னா கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 2 children equal to 12 into 2 போடணும். அப்ப 24 நமக்கு கிடைக்கும். ஓகே, தந்தை, தாய் மற்றும் 2 குழந்தைகளின் சராசரி வயது 30 ஆண்டுகள். ஓகே, அப்பா, அம்மா, அந்த 2 பசங்க. ஓகே, அப்பா,
அம்மா, அந்த 2 பசங்க 2 children, இவங்களோட சராசரி எவ்வளவு 30. இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட சராசரி 30, அப்போ கூட்டுத்தொகை 30 × 3 90ன்னு போட்டு விட்டுருவாங்க. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் கூட்டுத்தொகை? இங்கே மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம்? ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, 2 children இருக்காங்க, அப்பா அம்மா 2 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 1 2 2 குழந்தைகளை சேர்க்கும் போது 4 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரோட ஆவரேஜ் வந்து 30 அப்படின்னா கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 30 × 4ன்னு கிடைக்கும். ஓகே, 30 × 4ங்கும் போது என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தந்தை தாயை விட 4 வயது மூத்தவராக இருந்தால் தந்தையின் வயதை கண்டறியவும். தந்தைனா யாரு? ஃபாதர். யாரை விட 4 வயசு அதிகம்? தாயை விட, மதரை விட. அப்போ மதர் பிளஸ் 4ன்னு போட்டுடலாமா? ஃபாதர் ஈக்குவல் டு மதர் பிளஸ் 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இங்க 2C வேல்யூ என்ன தெரியும்? 24ன்னு தெரியும். அந்த 24 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அடுத்து ஃபாதர் ஈக்குவல் டு m+4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f இருக்க இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? m+4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ m+4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு m இருக்கு, பிளஸ் 2C பதிலாக என்ன பண்ணலாம்? 24 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 120ன்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2m ஈக்குவல் டு 120 மைனஸ் இந்த 24 பிளஸ் 4 என்ன? 28. ஓகே, அப்போ அந்த 28 அந்த பக்கம் போயிடும். அப்போ அதாவது இங்க பிளஸ் 120 இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்க பிளஸ் 28 இருக்கும். இந்த பிளஸ் 28 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 28ன்னு கிடைக்கும். அப்போ இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 92ன்னு கிடைக்குமா? ஓகே, அப்போ 2m ஈக்குவல் டு 92. இதுல இருந்து m ஈக்குவல் டு கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 46ன்னு கிடைக்கும். அப்போ மதரோட ஏஜ் வந்து கிடைச்சிருது. மதரோட ஏஜ் என்னது? 46. ஆனா கொஸ்டின்ல மதரா கேட்டிருக்காங்க, அவங்க ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். மதர் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல இருந்தா அதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க? தந்தையின் வயது கேட்டிருக்காங்க. ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபாதரோட ஏஜ் என்னது? m+4. m+4 எம்மோட வேல்யூ என்ன? 46. அப்போ 46 + 4 எத்தனை? 50. அப்போ ஃபாதரோட ஏஜ் என்ன வரும்? 50ன்னு கிடைக்கும். 50ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். A woman buys an item for rupees 950, sells it for rupees 1150. What is her profit percentage? ஒரு பெண் 950க்கு ஒரு பொருளை வாங்கி 1150க்கு விற்கிறார் என்றால் அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 950. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1150. அப்ப லாபம் எவ்வளவு? 950 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1150 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா லாபமா நஷ்டமா? லாபம். அப்ப லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்படிதானே? ஸோ 950 இல்லைனா 1150 மைனஸ் 950 போடுங்க. 0 0 11ல் 9 போனால் 2, 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். எனக்கு லாபம் எவ்வளோன்னு கேட்கல, லாப சதவீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாப சதவீதம் என்ன கிடைக்கும்? லாபத்தை மேலே போடுங்க. எதை கீழே போடணும்? காஸ்ட் ப்ரைஸை கீழே போடணும். பர்சன்டேஜுங்கிறதுனால × 100 போடணும். இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 0 கட் ஆகிரும். 19 5 95, 2 5 10. ஸோ 400/19 இருக்கும். 400/19 கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 19 38. ஸோ 0 21 கிடைக்குமா? அப்போ 21% அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. இங்க வந்து 22 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. 21 தான் வரும். ஒரு டைம் தான் போகும், அதுக்கப்புறம் 0 சேர்த்தாலும் நமக்கு 21.0 சம்திங் தான் வரும். அப்போ நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணணும்? 21 தான் சூஸ் பண்ணணும். புரியுதா? இந்த இடத்துல ஆப்ஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புள்ளி வந்துருச்சுனாலே அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 22ன்னு சொல்லிடுவாங்க. எப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த புள்ளிக்கு அந்த பக்கம் 5 5க்கு மேல நம்பர் வருது அப்படின்னா இதை ரவுண்டா நாம 22ன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை 21 தான் சொல்லணும். ஏன்னா இங்க ஆப்ஷன் பாருங்க 21 இருக்கு, 22 இருக்கு. இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 2 டைம்ஸ் போச்சு, 20, அதுக்கப்புறம் ஒரு டைம் போகும் 19. இப்போ எனக்கு 10 தான் இருக்கும். 10 வந்து 19ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ நான் புள்ளி வச்சுட்டு நான் இங்க என்ன பண்ணுவேன்? ஒரு 0 சேர்த்துக்கிடுவேன். ஓகே, இங்க ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க ஒரு 0 ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு 5 டைம்ஸ் போகும். அப்போ 21.05 எனக்கு கிடைக்கும். 21.05 நான் முழுசா சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 21 தான் சொல்லணும். 21.5 இருக்கு அப்படின்னா அதை தான் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா 22ன்னு சொல்லணும். ஓகே, புரியுதா? தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஆனா கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோம். ஏன்னா இங்க புள்ளி வைக்க வந்துட்டாலே அப்போ ரவுண்ட் ஆஃப் தான் இருக்கும். அப்போ 22 தான் ஆன்சர்னு போட்டு விட்டு வந்துருவோம். ஸோ தப்பாயிரும். ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா யோசிச்சு என்ன பண்ணுவாங்களா? அப்போ 21 அப்போ அப்ராக்சிமேட்டா 20ன்னு சொல்லுவோம் அப்படின்னு 20 சூஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணக்கூடாது.
வரக்கூடாது. ஓகேவா? கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கணும், கான்செப்டை புரியணும். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லயும் இருக்கக்கூடிய ட்ரிக் எல்லாம் தெரியணும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இப்போ 21.5 21.6 இல்ல 21.7 21.8 21.9 வருது அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 22 போடலாம். அதே இது நமக்கு 21.0 வந்திருக்கு. அப்ப 21.0ங்கிறது என்னது? 21 தானே. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னா 21. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? A sum of rupees 9,000 is to be distributed among ABC in the ratio 4:5:6. What will be the difference between A's and C's share? Okay, ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ரூபாய் 9,000 என்ற தொகையானது ABC ஆகியோருடைய 4:5:6 என்ற விகிதத்தில் பங்கிடப்படுகிறது. A மற்றும் C ஆகியோரது பங்குகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான क्वेश्चन. எவ்வளவு ரூபாய்? 9,000 ரூபாய். ABC 3 பேருக்கு இடையில ஷேர் பண்றாங்க 4:5:6. ஓகே, எவ்வளவு ரூபாயா? 9,000 ரூபாய். அப்ப இத நாம அந்த 9,000ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 6 5 11 11 4 15 15 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 15 பார்ட் தான் 9,000 இருந்துச்சுன்னா இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 600 கிடைக்குமா? ஒரு 15 15 6 15 90. அப்போ 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? A மற்றும் C இன் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. A யோடது எவ்வளவு? 4 பங்கு. B யோடது எவ்வளவு? 5 பங்கு. C யோடது எவ்வளவு? 6 பங்கு. அப்ப A B C ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப வித்தியாசம்னா என்ன பண்ணணும்? 6 - 4 என்ன வரும்? 2. அப்ப 2 பங்கு. ஏக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளவு? 2 பங்கு, 2 பார்ட். 1 பார்ட் 600னா 2 பார்ட் என்ன வரும்? 2 × 600. எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1200 கிடைக்கும். ஓகே, சோ இந்த क्वेश्चन பிகினர் என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A யோடது என்னன்னு கண்டுபிடிச்சு, B யோடது என்னன்னு கண்டுபிடிச்சு, C யோடது என்ன அமௌண்ட்னு கண்டுபிடிச்சு அந்த A யோட அமௌண்ட்ல இருந்து C யோட அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க? டிஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, அப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பங்குக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 9,000 ரூபாயை தான் என்ன பண்றாங்கன்னா 4:5:6ங்கிற ரேஷியோல என்ன பண்றாங்க? டிவைட் பண்றாங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அந்த 9,000ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த மொத்த பங்குக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப மொத்த பங்குங்கும் போது என்ன கிடைக்கும்? 15 பார்ட் கிடைக்கும். 6 5 11 11 4 15. அப்ப 15 பார்ட் 9,000 இருந்துச்சுன்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 600 கிடைக்கும். இப்போ ஏக்கும் சிக்கும் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஏ கண்டுபிடிச்சு சி கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏயோடது கையில் இருக்கு 4 பங்கு, சியோடதும் கையில் இருக்கு 6 பங்கு. டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 2 பார்ட்டுன்னு கிடைக்கும். அப்போ 1 பார்ட் 600னா 2 பார்ட் 2 × 600 1200 கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏக்கும் சிக்கும் கேட்டிருக்காங்களா, அதே மாதிரி ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 5 4 போனால் 1. ஓகே, ஸோ அப்போ 5 4 போனால் 1னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்ன, சியோட ஷேர் என்ன, இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 1 பார்ட் 600ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏயோட ஷேர் என்ன வரும்? 4 பார்ட். அப்போ 4 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். பியோடதுன்னா 5 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சியோடதுன்னா 6 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, தெளிவாக புரியுதா? அடுத்த கொஸ்டின். ஸோ ரீசனிங்கில் உள்ள கொஸ்டின் பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. லுக்கிங் அட் ஏ பிக்சர் ஆஃப் எ மேன், சாம் செட் ஹிஸ் ஃபாதர்ஸ் டாட்டர் இன் லா இஸ் மை ஒய்ஃப். ஹவ் இஸ் சாம் ரிலேட்டட் டு த மேன் இன் த பிக்சர்? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அப்படியே ரீட் பண்ணிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வரியாக இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சி பிளேஸ் பண்ணுங்க. லுக்கிங் அட் ஏ பிக்சர் ஆஃப் எ மேன், அப்போ ஒரு படம் இருக்கு, இந்த படத்தில் ஒரு மேன் இருக்காரு. ஓகே, ஸோ இதில் ஒரு மேன் இருக்காரு. ஸோ சாம் செட், சாம் தான் சொல்கிறான். ஹிஸ் ஃபாதர்னா யாரு? இந்த படத்துல இருக்க இந்த பையன், இல்லைன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய மேன். ஓகே, ஸோ இந்த மேனோட ஃபாதர். அப்ப இந்த மேனுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவர் இவர், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாய்ஸ் எல்லாரையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேனுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. ஹிஸ் ஃபாதர்ஸ் டாட்டர் இன் லா இஸ் மை ஒய்ஃப். ஓகேவா? ஸோ ஹிஸ் ஃபாதர்ஸ் டாட்டர் இன் லா இஸ் மை ஒய்ஃப். ஹவ் இஸ் சாம் ரிலேட்டட் டு த மேன் இன் த பிக்சர்? ஓகே, இதை 2 விதமா யோசிக்கலாம், அப்படிதானே? ஸோ அப்போ அந்த படத்துல ஒருத்தர் இருக்காரு, அந்த படத்துல இருக்கிறவருக்கு ஒரு அப்பா இருக்காங்க. ஓகே, அவர் தான் ஹிஸ் ஃபாதர்னு போட்டிருக்காங்க. ஹிஸ் ஃபாதர்ஸ் டாட்டர் இன் லா, அப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு மருமக இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அப்பாவுக்கு யார் இருக்காங்க? மருமக இருக்காங்க. அப்ப அந்த அவருக்கு ஒரு மருமக இருக்காங்க. அந்த மருமக யாருன்னா மை ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க.
அந்த அப்பாவோட மருமக இவங்க யாருன்னா இஸ் மை ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. மைங்கிறது யாரை குறிக்கும்? சாமை குறிக்கும். ஏன்னா சாம் தானே பேசிட்டு இருக்கான். அப்போ இவங்க யாரு? சாமோட ஒய்ஃபு. ஓகேவா? ஸோ இவங்க யாரு? சாமோட ஒய்ஃபு. ஓகே, அப்போ இவங்களுக்கு மருமக, இவருக்கு இவங்க மருமக, இவங்க வந்து சாமோட ஒய்ஃப்னா அப்போ சாம் இவருக்கு என்ன உறவு முறையா இருக்கும்? இந்த மேலே இருக்கிறவருக்கு என்ன உறவு முறையா இருக்கும்? பையனா இருக்கும். அப்படிதானே? இவரோட பையன் தான் யாரு? சாம். ஓகே, ஸோ அப்போ ஹவ் இஸ் சாம் ரிலேட்டட் டு த மேன் இன் த பிக்சர்? அப்போ அந்த படத்தில் இருக்கக்கூடிய மேனுக்கு சாம் என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இப்படி ஒரு படம் இருந்திருக்கு. அந்த படத்தில் ஒரு மேன் இருக்காரு. அந்த மேனுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு ஒரு மருமக இருக்காங்க. அந்த மருமக யாருன்னா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா சாமு, அவனோட ஒய்ஃபு. ஓகே, அப்போ சாமு, அப்போ இவருக்கு இந்த பொண்ணு வந்து மருமக, இவருக்கு இந்த பொண்ணு மருமகன்னா இந்த சாம் வந்து இவருக்கு என்ன உறவு முறையா இருப்பான்? பையனா இருப்பான். அப்படிதானே? ஏற்கனவே இந்த படத்துல இருக்கவருக்கும் இவர் தான் அப்பா. அப்ப சாமுக்கும் இவர் தான் அப்பான்னா ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க? அண்ணன் தம்பியா இருப்பாங்க. அப்படிதானே? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் சாம் ரிலேட்டட் டு த மேன் இன் த பிக்சர்? அப்ப அந்த படத்துல இருக்கக்கூடிய மேனுக்கு சாம் என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. என்ன உறவு முறை? பிரதர். பிரதர்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா? சம்டைம்ஸ் இங்க பிரதர் இல்லாம மேபி சாமா கூட இருக்கலாம். இன்னும் ஒரு விதமா யோசிச்சோம் அப்படின்னா, இங்க ஆப்ஷன் பொறுத்து நான் பிரதர்ன்னு சொல்லிட்டேன். சப்போஸ் இன்னொரு விதமா யோசிக்கலாம். என்ன சொல்லலாம்? படத்துல ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த படத்துல இருக்கவரோட அப்பா. ஓகே, அவருக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மருமக இருக்காங்க. அந்த மருமக யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமோட ஒய்ஃபு. மேபி படத்தில் இருக்கவர் கூட சாமா இருக்கலாம் இல்லையா? அப்படியும் யோசிக்கலாம். மேபி இங்கே ஆப்ஷனில் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கவர் தான் சாம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன உறவு முறைன்னு கேட்டதுனால சாமோட அண்ணன் தம்பி அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசித்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன். ஆப்ஷன் இல்லாமல் யோசிச்சோம் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கவரே சாம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் தோணும். ஏன்னா ஹிஸ் ஃபாதர்ஸ் டாட்டர் இன்லா இஸ் மை ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க அப்பாவோட மருமக என்னோட ஒய்ஃபு. ஓகே, சாமோட அப்பாவோட மருமக யாரு? இவரோட ஒய்ஃபு, சாமுக்கு ஒய்ஃபு. அப்போ அவங்க சாமோட ஒய்ஃபாகவும் இருந்திருக்கலாம், இல்லை சாமுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்து அவங்களோட ஒய்ஃபாகவும் இருந்திருக்கலாம். இந்த கொஸ்டின் படி ஆப்ஷன் படி பார்க்கும்போது இந்த பொண்ணு யாரு அப்படின்னா சாமோட சகோதரனோட ஒய்ஃபு. ஓகே, ஸோ அதே இது இந்த ஆப்ஷன் இல்லாமல் யோசிச்சோம்னா ரெண்டு விதமாக யோசிக்கலாம். ஒன்று வந்து அந்த பொண்ணு வந்து சாமோட ஒய்ஃபாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சாமுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரியுதா? ஸோ தமிழ் மீடியம் பாருங்க. இப்போ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம். சாமுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம், படத்தில் இருக்கவர் சாமோட அண்ணனா இருந்திருக்கலாம், இல்லை தம்பியா இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு ஆணின் படத்தை பார்த்து, ஓகே, ஸோ ஒரு ஆணின் படம், அப்போ ஒரு ஆணின் படம் வந்து வரைஞ்சுக்கோங்க தமிழ் மீடியம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அவரது மாமனாரின் மருமகள் என் மனைவி. ஓகே, அவரது மாமனாரின் மருமகள் என் மனைவி என்று சாம் கூறினார். ஓகே, மாமனார் ஹிஸ் ஃபாதர்ஸ் டாட்டர் இன் லா. அவரது மாமனாரின் மருமகள் இல்லை, அவரது தந்தையின். ஓகே, அவரது தந்தை. கொஷின் தப்பா இருக்கு. அவரது தந்தையின் மருமகள் என் மனைவி என்று சாம் கூறினார். படத்தில் இருக்கும் மனிதர் சாமுக்கு எப்படி உறவாகிறார்? ஒரு ஆணின் படம் இருக்கு, அவரது தந்தைனா யாரு? அந்த படத்துல இருக்கவருக்கு ஒரு தந்தை இருக்காங்க, இவருக்கு ஒரு தந்தை இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல இருக்கவருக்கு ஒரு தந்தை இருக்காங்க, அந்த தந்தைக்கு ஒரு மருமகள் இருக்காங்க. அந்த மருமக யாருன்னா யாரு? சாமோட ஒய்ஃபு. ஓகேவா? ஸோ அந்த மருமக யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமோட ஒய்ஃபு. அப்போ சாமோட ஒய்ஃபு. ஓகே, இவருக்கு மருமகளாச்சா? இவருக்கு இந்த பொண்ணு மருமக, சாமுக்கும் ஒய்ஃபு. ஓகேவா? அப்போ சாம் இவங்க மருமகளோட ஒய்ஃப் யாரு? இவரோட பையன். அப்போ சாம் வந்து இவருக்கு பையன். அப்படிதானே? ஸோ இவருக்கு பையன் யாரு? படத்தில் இருக்கிறவரோட அப்பாவுக்கு சாம் வந்து பையன். அப்போ அந்த படத்தில் இருக்கவரும் சாமும் என்ன உறவு முறையாக வரும்? சகோதரர்கள். ஓகேவா? பிரதருங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Each of the letters in the word counted or arranged in alphabetical order. How many letters are there in the English alphabetical series between the letters which is fourth from the left and one which is second from the right? Counted என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஆங்கில அகர வரிசையில் இடமிருந்து நான்காவது மற்றும் வலமிருந்து இரண்டாவதாக உள்ள எழுத்துக்களுக்கு இடையே எவ்வளவு எழுத்துக்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த கவுண்டட்ங்கிற வார்த்தையை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நீங்க எழுத போறீங்க, ஏபிசிடி வரிசையில எழுத போறீங்க. அப்ப ஏபிசிடியில்
ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? சி வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? டி வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? டி, இ. அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? எண்ணுக்கு அடுத்து இங்க இருக்க லெட்டர்ஸுக்குள்ளேயே ஏபிசிடி ஆர்டரில் எழுத போறீங்க. எண்ணுக்கு அடுத்து ஓ வரும். ஓக்கு அடுத்து டி, யூ. ஓகே, ஸோ டி, யூன்னு வந்துடும். ஓகே, அகர வரிசைப்படி நாம வந்து எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இடமிருந்து நான்காவது. ஸோ லெஃப்ட்ல இருந்து நாலாவது என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட்ல இருந்து நாலாவது 1 2 3 4 என்ன இருக்கு? என் இருக்கு. ஓகே, வலம் இருந்து இரண்டாவது 1 2 டி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட்ல இருந்து ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய லெட்டருக்கும் ரைட்ல இருந்து செகண்ட்ல இருக்கக்கூடிய லெட்டருக்கும் இடையில எத்தனை லெட்டர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க ஏபிசிடியில். என்னுக்கும் டிக்கும் ஏபிசிடியில் எத்தனை லெட்டர் இருக்கும் இடையில? ஓ, பி, கியூ, ஆர், எஸ். எத்தனை லெட்டர்ஸ் வரும்? 5 லெட்டர் வரும். ஓகே, ஸோ 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? அந்த கொடுத்துருக்க வார்த்தையை ஏபிசிடி ஆர்டரில் எழுதணும், டிக்ஷனரி ஆர்டரில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏபிசிடியில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், பி தான் செகண்ட் வரும், சி தான் தேர்டு வரும். இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே இருக்க லெட்டர்ஸையே அதே ஏபிசிடி ஆர்டரில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு சி வரும், அதுக்கப்புறம் டி வரும், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் என், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓ, அதுக்கப்புறம் டி, யூ. இதில் இடது பக்கத்துல இருந்து நாலாவதுல என்ன இருக்கு? என் இருக்கு. வலதுல இருந்து ரெண்டாவதுல என்ன இருக்கு? டி இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அப்போ எத்தனை லெட்டர் வரும்? 5 லெட்டர் வரும். ஸோ 5 ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட எண்ணை கண்டறியவும். 67, 68, அடுத்து 64, அடுத்து 91, 75, 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். +1. 67 68 மாற்றணும்னா +1 ஆட் பண்ணணும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் -4. 68 64 மாற்றணும்னா -4. இல்லைனா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதுங்க. 64 91 மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்? 27 ஆட் பண்ணணும். 91 75 மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 16 மைனஸ் பண்ணணும். 75 200 மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 125 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இல்லைனா அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 200 - 75 125. இங்கே தான் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே +1 இருக்கா, இங்கே 4 இருக்கு. அப்போ 4ங்கிறது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா? ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயரு? 2ஓட ஸ்கொயரு. இது வந்து 3ஓட கியூபு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரு, அடுத்து கியூபு. அப்போ அடுத்து இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஸ்கொயரா இருக்கும். அடுத்து வந்து என்ன வரும்? கியூபா இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும்? கியூப் வரும். 1 கியூப்னு இருக்கும். அப்ப இதுக்கான பேட்டர்ன் என்ன? 1 கியூப், 2 ஸ்கொயர், 3 கியூப், 4 ஸ்கொயர், 5 கியூப். இதை பார்த்ததுமே இது ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பேசிக்ல சொல்லி கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். ஓகே, அப்போ 1 2 3 4 5 அடுத்துள்ளது உங்களுக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். ஓகே, அப்போ அடுத்துள்ளது உங்களுக்கு என்ன வரும்? இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்துள்ளது என்ன வரும்? மைனஸ்ன்னு வரும். அப்போ கியூபு ஸ்கொயரு, கியூபு ஸ்கொயரு, கியூபு, அடுத்து வந்து ஸ்கொயர்னு வரும். அப்போ இதுக்கு அடுத்துள்ளது உங்களுக்கு என்ன வரும்? -36ன்னு இருக்கும். அப்போ 200 - 36 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 164ன்னு கிடைக்கும். அப்போ இங்க ஃபைனலா வரக்கூடிய நம்பர் என்ன வரும்? 164. 164ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? த இன்கம் ஆஃப் எ பர்சன் இஸ் 95,000 அண்ட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 75,000. இஃப் ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 18% அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பை 12%, தென் வாட் வில் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேவிங்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய் வந்து இன்கம் ஆகுது. ஓகேவா, அவரது செலவு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய். வருமானம் 18% அதிகமாகுது, செலவு 12% அதிகமாகுதுன்னா சேமிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? எவ்வளவு சதவீதம் சேமிப்பு அதிகரிக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வருமானம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய் வருமானம் வருது. ஓகே, ஸோ செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து வருமானம் இன்கம்ங்கிறது, எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது செலவு. ஸோ செலவு எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 வந்து செலவு பண்ணுறாரு. அப்போ சேமிப்பு என்னவா இருக்கும்? அவருக்கு சேவிங்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அதாவது வருமானம் 95,000 ரூபாய் வருது, செலவு 75,000 ரூபாய் அப்படின்னா சேமிப்பு என்னவா இருக்கும்? 20,000 ரூபாய் சேமிப்பா இருக்கும். அப்படிதானே? 20,000 வந்து சேமிப்பு. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக இந்த மாதிரி தான் வருமானம் வந்துகிட்டு இருக்கு, செலவு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ சேமிப்பு 20,000. இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வருமானம் 18% வந்து அதிகமாகுதான். வருமானம் வந்து 18% அதிகமாகுதான், செலவு வந்து 12% அதிகமாகுதான்.
ஓகே, அப்போ வருமானம் 18% அதிகமாகுதுன்னா இந்த 95,000ல நீங்கள் 18% கண்டுபிடிங்க. ஓகே, 95,000ல 18% கண்டுபிடிச்சு இது கூட ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ்டு இன்கம் தான். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக 95,000லையே 118% என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. இனிஷியலாக இப்போ நியூ இன்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, 95,000 இருக்கு, அதில் என்ன ஆகுது 18% அதிகமாகுது. அப்போ 118 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாம். அப்போ 00 நாம கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ கட் பண்ணும்போது நமக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, ஸோ 18 கண்டுபிடிச்சு 95,000 கூட ஆட் பண்ணாலும் கரெக்ட் தான், இல்லை 118க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ 8 5 40, 5 4 9, ஸோ 5 9 8 72 16, ஸோ 9 1 10. ஸோ ஆன்சர் என்ன வரும் 0 1 2. ஸோ திருப்பி ஆன்சர் என்ன வரும், திருப்பி 1 1. ஸோ ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1121 1121 0, இங்கே ஒரு 0 இருக்கு. ஓகே, அப்போ நியூ இன்கம் இதுதான். இப்போ எக்ஸ்பெண்டிச்சரும் என்ன ஆகுது 12% அதிகமாகுது. அப்போ நியூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாகுது 75,000 இருக்கக்கூடிய செலவாகக்கூடிய இடத்துல இன்னொரு 12% அதிகமாகுதுன்னா 112 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாம். அப்போ 2 0 2 0 கட் பண்ணிடலாம். அப்போ 112 இன்ட்டு 75 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும், 112 இன்ட்டு 75 மல்டிப்ளை பண்ணும்போது 0 6, ஸோ 5. ஓகே, அடுத்து என்ன வரும் 7 2 14, ஸோ 7 1 8, ஸோ திருப்பி 7. ஆன்சர் என்ன வரும் 0 0 4 8. ஸோ 8400, இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ நியூ எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு என்ன வரும் 84,000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ புதிய செலவு என்ன 84,000. அப்போ இங்கே என்ன வருது, அவருக்கு சம்பளம் வந்து எவ்வளோ வருது 1,12,100 ரூபாய் வந்து இன்கம், 95,000லேருந்து இவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ வருமானம் அதிகமாகும் போது செலவும் அதிகமாகுது. ஓகே, அப்போ 1,21,100 ரூபாய் வந்து வருமானம் ஆகுது, செலவு 75,000லேருந்து 84 எகிரிருச்சு. ஓகே, அப்போ இப்போ என்ன வரும் 1,12,100 மைனஸ் 84,000 அப்படின்னு போட்டால் எவ்வளோ சேவிங்ஸ்ன்னு கிடைச்சிருமா. அப்போ சேவிங்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 14ல் 12ல் 4 போனால் 8. ஸோ இங்கே என்ன வரும் 10ல் 2 போனால் 10ல் 8 போனால் 2. ஓகே, அப்போ சேமிப்பு என்ன வரும், புதிய சேமிப்பு வந்து 28,100 ரூபாய். ஓகேவா, ஆல்ரெடி எவ்வளோ சேமிச்சிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி சம்பளம் வரும்போது இந்த மாதிரி 95,000 இன்கம் 75,000 செலவுன்னு வரும்போது 20,000 ரூபாய் சேவ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்ன ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகி செலவும் இன்க்ரீஸ் ஆன பிறகு சேவிங்ஸ் என்ன ஆகுது 28,100. அப்போ சேமிப்புல என்ன மாற்றம் ஆயிருக்கு, ஏற்கனவே 20,000 வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ 28,100 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8,100 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கல, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20,000ல இருந்து. ஸோ 8,100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை மேலே போடுங்க. 20,000ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால 20,000 கீழே போடுங்க. பர்சன்டேஜ்ங்கிறதுனால இங்க 100 போடுங்க. ஸோ இங்க இருக்க 2 0 2 0 கட் ஆகிரும், இந்த 2 0 2 0 கட் ஆகிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 40 2 80. ஸோ அதுக்கப்புறம் 40.5%. ஓகே, அப்போ சேமிப்பு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 40.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40.5%ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா. இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா டே 4ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 3 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸஸை பார்த்துருங்க. மேம், நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ரயில்வே எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சியோட சிஜிஎலுக்கான நியூ பேட்ச், சிஹெச்எஸ்எலுக்கான நியூ பேட்ச், எஸ்எஸ்சியோட எம்டிஎஸோட நியூ பேட்ச், சிஜிஎலுக்கான நியூ பேட்ச், ஏஎல்பி 2025க்கான செலெக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நியூ பேட்ச். இது எல்லாமே ரீசெண்டாக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய நியூ பேட்சஸ். இந்த பேட்சில் எவ்ரி வீக் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு குரூப் டி ஆவோ இல்லனா டெக்னீஷியன் கிரேட் 3 ஆவோ கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்கனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கும் நீங்க கிளியர் பண்ணி உள்ள போறதுக்கான டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கான கிளாஸஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதனால தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டில நாம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே,
ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி என்டிபிசிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.